பூசலாருடைய கதையை உருகி உருகி கேட்கின்ற போது கடவுள் பணத்தை காட்டிலும் பொருளை காட்டிலும் அன்பு பண்பு பாசம் நேசத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த கடவுளே இறங்கி வருவான் உள்ளம் பெருங்கோயில் என்பதை உணர்த்தியது சீர்காழம். அந்த சீர்காழி என்கின்ற அந்த பெரும் சிவப்பகுதியே மிக பிரகாசமாக இருப்பதற்கு காரணம் சிவபாத இருதயருடைய செல்லப்பிள்ளையாக இந்த மண்ணில் தோன்றினார். இந்த அற்புதமான புலர்காலை பொழுதில் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சைவத்தினுடைய பெரும் களஞ்சியம் 12ஆம் திருமுறை என்று மக்களால் கொண்டாடப்பட்டு தெய்வ சேக்கிழார் என்று நாம் நாளும் வணங்கக்கூடிய சேக்கிழார் பெருமானால் இயற்றப்பட்ட பெரிய புராணத்து அடியார்களை அவ்வப்போது சிந்தித்து மகிழ்கின்றோம். இந்த பெரிய புராணம் என்கின்ற சைவ பெருங்காப்பியத்தினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், இது ஏதோ ஒரு சமயத்தை வளர்த்த ஒரு நூல் என்பதை காட்டிலும் சமுதாயத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய பிம்பமாக, ஒரு கருத்து பெட்டகமாக, கருவூலமாக, கால கண்ணாடியாக நம் கண்முன்னே காட்சி தந்தது. காரணம், இந்த பெரிய புராணத்தை படித்தவர்களுக்கு தெரியும், ஒரு இளையான்குடி மாரநாயனார் வரலாறை படிக்கின்ற போது வறுமையிலும் அவர் உணவு கொடுத்தார். பூசலாருடைய கதையை உருகி உருகி கேட்கின்ற போது கடவுள் பணத்தை காட்டிலும் பொருளை காட்டிலும் அன்பு பண்பு பாசம் நேசத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த கடவுளே இறங்கி வருவான் உள்ளம் பெருங்கோயில் என்பதை உணர்த்தியது. இன்னும் சொல்லப்போனால் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இயற்பகையாருடைய வாழ்க்கையை கேட்டால் எப்படியுமா ஒருவர் இறைவன் மீது பற்றுக்கொண்டு மனைவியை அனுப்பி வைப்பார் என்று மயிர்கூச்சல். கண்ணப்ப நாயனார் சரித்திரமும் சிறுத்தொண்டரும் காரைக்கால் அம்மையாரும் கமடவதியும் மூர்த்தி நாயனாரும் மைப்பொருள் நாயனாரும் நாம் சிந்திக்கின்ற போதே நம்முடைய விழிகளில் ஆனந்த நீர் பெருக்கெடுக்கிறது. ஆனால் இன்றைய தினத்தில் நாம் யாரை பார்க்கப் போகின்றோம் என்றால், இந்த மண்ணில் சைவம் தழைப்பதற்கு தன்னையே ஞானமாக்கி கொண்ட திருஞான சம்பந்த பெருமானுடைய சிறப்பை சில வினாடிகள் மட்டுமே பார்க்க இருக்கின்றோம். காரணம், வானலாவிய இருக்கக்கூடிய அவருடைய பெருமையை வடிகுழாயிலிருந்து வரக்கூடிய நீரைப் போல உங்களுக்கு தரப்போகின்றேன். சீர்காழம். அந்த சீர்காழி என்கின்ற அந்த பெரும் சிவப்பகுதியே மிக பிரகாசமாக இருப்பதற்கு காரணம் சிவபாத இருதயருடைய செல்லப்பிள்ளையாக இந்த மண்ணில் தோன்றினார். ரிக்வேத அந்தணர் சிவபாத இருதயருக்கு சீர்காழி பிரதும்பதியில் தோன்றிய ஒரு வைர மாணிக்கம்தான் திருஞான சம்பந்தர். 3 வயது குழந்தை பச்சிலம் பாடகன் தன் தந்தையாரோடு குளக்கரைக்கு போகின்றார். தன் தந்தையார் குளித்துவிட்டு மேலே வருகின்ற போது படிக்கட்டில் அமர்ந்திருந்த அந்த 3 வயது பிஞ்சு மனம் மாறாத நஞ்சு உள்ளே போகாத அந்த மனம் படைத்த குழந்தையின் வாயில் பால். துடித்து போகின்றார் தந்தை. யார் யார் எப்படி நீ பாலுண்டாய் என்று கேட்கின்ற போது உலகத்தை அண்டத்தை அடக்கி ஆடக்கூடிய உமாதேவியர் பார்வதி தேவியுடைய ஞானப்பால் தந்தார் என்று தன்னுடைய கரத்தை காட்டுகின்றார். தோடுடைய செவியன் விடையேறி என்கின்ற அந்த பாடல் வரிகளோடு 3 வயது ஞான குழந்தை அப்படி ஒரு பாடலை பாடியது என்றால் உலக சரித்திரத்தில் வேற எந்த பக்தி இலக்கியத்திலும் கிடையாது. அந்த குழந்தைக்கு 5 வயது உபநயனம் செய்து வைக்க ஆச்சாரிய பெருமக்கள் வருகின்றார்கள். ஆனால் வேதத்தில் உள்ள ஐயங்களையும் வேதத்தில் உள்ள சில தெரியாத விஷயங்களையும் புரியும்படி புரிந்து வைத்து அவர்களுக்கே பாடம் சொல்லி அசத்திய மகா குழந்தை இந்த திருஞான சம்பந்த பெருமான். இளம் வயது பச்சிலம் பாலகன் தன் தந்தையின் தோள் மீது அமர்ந்து கொண்டு நடக்க முடியாத வயது. ஆனால் எல்லா சிவத்தலங்களுக்கும் சென்று சென்று இறைவனுடைய பேரை பதிகம் பாடிய பரம்பொருளையே மகிழ்வித்த பெருமகனார் நம்முடைய திருஞான சம்பந்தர். திருமருகாலுக்கு வருகின்றேன். இந்த ஒரு காட்சியை உங்கள் கண்முன்னே பாருங்கள். ஒரு இரவு நேரம் தலைவன் தலைவி, ஒரு காதலன் காதலி அன்போடு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். இரவு நேரத்தில் அரவுன்னா பாம்பு தீண்டிவிட்டது. இளம் வயது கணவனை துறந்து அவள் துடிக்கின்றாள், அழுகின்றாள், கதறுகின்றாள். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் அதை உணர்ந்து விட்டார். எம்பெருமானை நினைத்து
திருமருகாள் பெருமானை மனதில் நினைத்து பதிகம் பாடுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, இறந்து கிடந்த சடலம் உயிர் பெற்று மீண்டும் கண்முன்னே வந்தது. கண்டவர்களுக்கெல்லாம் வியப்பு. காரணம் ஞானசம்பந்தப் பெருமானுடைய அளவு கடந்த பக்தி. நீங்கள் திருமறைக்காட்டில் நடந்த அதிசயங்களை சொன்னால் நாள் பத்தாது. ஆனால் ஞானசம்பந்தப் பெருமானுடைய சிறப்பு அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியது எங்கு தெரியுமா? சமண சமயம் தலைவிரித்து ஆடுகிறது பாண்டிய நாட்டில். கூன் பாண்டியன் வெப்பு நோயால் துடிக்கின்றான். அவன் சைவத்திலிருந்து மாறி சமண சமயத்தை பரப்பத் தொடங்கிவிட்டான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. எல்லோரும் வேண்டிக் கொண்டு ஞானசம்பந்தப் பெருமானை பாண்டியம்பதிக்கு அழைத்துச் சென்று கூன் பாண்டியனுடைய வெப்பு நோயை நீக்கி அவனை மீண்டும் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றி திருநீற்றின் பெருமையை மந்திரமாவது நீர் வானோர் துதிக்கப்படுவது நீர் சமயத்துள்ளது நீர் என்று திருநீற்றின் பெருமை பேசி இந்த மண்ணில் திருநீர் வீழ்ச்சியுறாமல் இருப்பதற்கு தன்னை கரைத்த ஒரு ஞான புருஷர்தான் இந்த திருஞான சம்பந்தப் பெருமான். மயிலையே கைலை, கைலையே மயிலை என்போமே, அந்த மயிலைக்கு நடந்து வருகின்றார் பூம்பாவை என்கின்ற பெண்மணி. இறந்த பெண்மணியை மீண்டும் தன்னுடைய பாடலால் உயிர்ப்பித்து தருகின்றார் என்றால் ஞானசம்பந்தருடைய வரலாறை பார்க்கின்றேன். ஒரு நல்ல நாள் குறிக்கப்படுகிறது. திருநல்லூர் எம்பெருமான் சன்னிதானத்தில் திருக்கோல காட்சி. ஞானசம்பந்தப் பெருமான் அந்த அக்னியை வலம் வருகின்றார். விண்ணிலிருந்து ஒரு அசிரிதி கேட்கின்றது. நூற்றுக்கணக்கான பேர் அந்த திருமண மண்டபத்தில் இருக்கிறார்கள். அந்த அசிரிதி கேட்கின்ற அடுத்த வினாடியில் ஒரு ஜோதி தோன்றுகின்றது. அந்த ஜோதியில் திருமணம் பார்க்க வந்தவர்களெல்லாம் ஐக்கியமாகின்றார்கள். அப்பொழுது ஞானசம்பந்தப் பெருமானும் இரண்டரை ஜோதியில் கடந்து அந்த ஜோதியே வடிவான எம்பெருமானுடைய அருகிற்கு சென்று விட்டார். ஒவ்வொரு நாயன்மார்களுடைய சரித்திரமும் வரலாறும் சமயத்தை மட்டுமல்ல சமுதாயத்தையும் பிரதிபலித்தது என்றாலும் கூட சைவ சமயத்தினுடைய வித்தாக வேறாக ஞான புருஷராக தன்னை கரைத்த ஞானசம்பந்தப் பெருமானை நினைப்பதும் அவரை பற்றி கேட்பதும் அவருடைய பெருமைகளை நான் சொல்வதும் ஆனந்தத்தின் ஆனந்தம். இந்த நாள் மட்டுமல்ல, வருடத்தின் எல்லா நாளும் சிவப்பரம்பொருளால் சிக்கன பற்றி நாளும் உய்வோம் என்கின்ற செய்தியோடு மீண்டும் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.